சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு, அதன் தொடராக இன்று 1917 ஆண்டு ஷேகுல் ஹிந்த் மஹ்மூதுல் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுதந்திர போரின் உதவிக்காக வேண்டி துருக்கி மன்னருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார்கள். அதற்கு பிறகு ஹசரத் அவர்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்பட்டு சென்று விடுகிறார்கள். அவர்கள் எழுதிய அந்த கடிதம் ஆங்கிலேயர்களுக்கு எப்படியோ தெரிந்து விட்டது. ஹஜ்ஜை முடித்து ஹசரத் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறுகிற போது அவர்களையும் அவர்களுடைய மாணவர் ஹுசேன் அகமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருவரையும் வெள்ளையர்கள் கைது செய்து ஐரோப்பாவில் இருக்கிற மால்டா சிறையில் அடைக்கிறார்கள். அப்போது ஹசரத் அவர்களுக்கு வயது 90. அது மட்டுமல்ல, அந்த மால்டா சிறையில் 3.25 வருஷம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு சித்திரவதைகளும் தொல்லைகளும் கொடுக்கப்பட்டது. அனுதினமும் அவர்களை ஒரு ஆள் நிற்க மட்டும்தான் முடியும், குனியவோ நிமிரவோ முடியாத அளவு இறுக்கமான அறைகளில் அவர்கள் நாள் முழுவதும் அடைக்க வைக்கப்பட்டார்கள். இன்னும் அவர்களினுடைய இடுப்புகளில் சூடு போடப்பட்டது. அந்த சூடு போடப்பட்டதின் காரணமாக அவர்களுடைய இடுப்பின் இரு புறங்களிலும் சதைகள் எல்லாம் கரைந்திருந்தது. இத்தனை சித்திரவதைகளையும் அவர்களோடு இருந்து பார்த்த அவர்களுடைய மாணவர் ஹுசைன் அகமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஹசரத் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த சித்திரவதைகளை எல்லாம் நீங்கள் நான் மௌத்தாகும் வரை வெளியே சென்று பொதுமக்கள் யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுடைய மாணவர் ஹுசைன் அகமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹசரத் அவர்களினுடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுகிற போது நான் பார்த்தேன், ஹசரத் அவர்களுடைய இடுப்பின் இரு புறங்களிலும் சதைகளே இல்லை, எலும்புகள் மட்டும்தான் இருந்தது. காரணம், ஐரோப்பாவில் அந்த மால்டா சிறையில் வெள்ளையர்கள் அவர்களுக்கு கொடுத்த வேதனையும் துன்பமும் தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி உலமாக்கள் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி எவ்வளவோ வேதனைகளையும் அனுபவித்திருக்கிறார்கள்.